செய்திகள். மழைக்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை. சமூக சீர்பாட்டாளர் ராஜாராம் மோகன் ராயின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் பதவியேற்பு விழா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. சிபிஎஸ்இ மும்மொழி படிப்பு உச்சநீதிமன்றம் விசாரணை. சர்ப்ரைஸ் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. விரிவான செய்திகள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதன்மை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், நேற்றைய தினம் பொறுப்பேற்ற பின் துறையின் செயலாளர்கள் மற்றும் ஆணையர்கள் உடன் கலந்து பேசியதாக தெரிவித்தார். இதில் வெப்பநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் மக்களுக்கான அறிவுரைகள் குறித்து விவாதித்ததாகவும், பருவமழையை எதிர்கொள்வதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். துறையின் சார்பாக அனைவரும் இணைந்து அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டுகளையும் பெறும் வகையில் இந்த துறையை எடுத்து செல்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இப்போது மின்சார தடை அதிகமாக உள்ளதே, மழைக்காலங்களில் மின்தடை அதிகமாக இருக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அந்த துறையின் அமைச்சர் உரிய பதிலளிப்பார் என்றும், இதுபோன்ற தடைகள் வராமல் பார்த்து கொள்வதற்கு முதலமைச்சருடைய ஆணை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சான்றுகள் எப்போது வழங்கப்படும் என்ற கேள்விக்கு, பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அவர்கள் பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளிலே சான்றுகளை பெறுவதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அந்த பணிகளும் ஒரு வார காலத்திற்குள் விரைந்து செய்வதற்கான பணிகள் முடங்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். நிதித்துறை வருவாய் பெருக்கம் குறித்த கேள்விக்கு முதல்வரின் ஆலோசனைப்படி விரைவில் சீரமைக்கப்படும் என்றார். சமூக சீர்பாட்டாளர் ராஜாராம் மோகன் ராயின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். ராஜாராம் மோகன் ராய் சமூக தீமைகள், மூட நம்பிக்கைகள் மற்றும் சதி வேலைகள் போன்ற மனிதாபிமானமற்ற மரபுகளுக்கு எதிராக போராடி அதன் மூலம் நவீன இந்தியாவின் அடித்தளத்தை வலுப்படுத்தினார் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறந்த சிந்தனையாளரும் தொலைநோக்கு பார்வை கொண்டவருமான ராஜாராம் மோகன் ராயின் முற்போக்கு சிந்தனையும் சமூக சீர்திருத்தத்திற்கான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். சர்வதேச எல்லைகளின் பாதுகாப்பை சவால்களை சமாளிப்பதற்கான ஒரு தனிப்பட்ட பணியாக கருதாமல் ஒரு பரந்த பிராந்திய பொறுப்பாக பார்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் பதவியேற்பு விழாவில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பலவீனங்கள் மற்றும் பல சவால்கள் இருந்த போதிலும் இந்த படை தொடர்ந்து தேசத்தின் பெருமையை நிலைநாட்டி வருகிறது என்று பாராட்டினார். சட்டவிரோத ஊடுருவல், போதைப் பொருள் கடத்தல், கள்ள நோட்டு புழக்கம் மற்றும் ஆயுதங்கள் கடத்தல் உள்ளிட்ட வளர்ந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை அமித்ஷா சுட்டிக்காட்டினார். மேலும் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய உள்துறை அமைச்சர், மாநில காவல்துறை, மத்திய ஆயுத படைகள், உளவுத்துறை அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் ஆகியவற்றுக்கு இடையே அதிக ஒருங்கிணைப்பு தேவை என்றும் கூறினார். ஜூலை 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி பாடத்தை கட்டாயமாக்கும் புதிய சிபிஎஸ்இ கொள்கையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டது. நீதிபதிகள் ஜாய் மல்யா பக்ஷி மற்றும் விபுல் எம் பஞ்சோலி ஆகியோரை கொண்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வின் முன் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹட்கி இந்த வழக்கை குறிப்பிட்டார். இந்த பொதுநல மனுவை மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் தாக்கல் செய்துள்ளதாக கூறிய அவர், புதிய சிபிஎஸ்இ கொள்கையின்படி 9ஆம் வகுப்பில் கூடுதலாக 2 மொழிகளை கட்டாயமாக்கியுள்ளது என்றும் இது குழப்பத்தை உருவாக்கும் என்றும் கூறினார். இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமை பட்டியலிடுமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார். அடுத்த வாரம் இதர வழக்குகள் விசாரணையின் போது இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி கூறினார்.
பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில் சர்ப்ரைஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடூலிடிஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்திய சர்ப்ரைஸ் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பலதரப்பு விஷயங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பிராந்திய மற்றும் உலக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்படும். சர்ப்ரைஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், மூத்த அதிகாரிகள் மற்றும் வணிக தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் அதிபருடன் வந்துள்ளது. அதிபராக பதவியேற்ற பின் நிக்கோஸ் கிறிஸ்டோடூலிடிஸ் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ப்ரைஸ் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேச உள்ளார். இந்தியா, சர்ப்ரைஸ் இரு நாடுகளும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தங்களது 65 ஆண்டு கால தூதரக உறவுகளை கொண்டாட உள்ளன.